महापूर्णकुलाब्धिचन्द्रं गोपालसूरीन्द्रतनूजरत्नं तत्प्राप्तवेदार्थयुगार्थबोधं श्रीश्रीनिवासगुरुम् आश्रयामः। वरददेशीयकृपापात्रं वरवरमणिकुलोद्भवम् आचार्यहृदयप्रवीणं वन्दे सम्पत्कुमारं गुरुं श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवरं वन्दे रम्यजामातरं मुनिम्। यो लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तरितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसन्तोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। श्रीमत्कृष्णसमाह्वाय नमो यामुनसूनवे यत्कटाक्षैकलक्ष्याणां सुलभ श्रीधरः सदा। சுயப்பதியான சர்வேஸ்வரன் கிருபையாலே வாரத்திற்கு 2 நாள்கள் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஒரு ஸ்தோத்திர அனுபவம், ஒரு அருளிச்செயல் அனுபவம் என்று நாம் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே இன்றும் நாளையும் இந்த வார இறுதி நாள்களுக்கு விஷயம் என்னன்னா சதுஸ்லோகி. இது ஒரு பெரிய அற்புதமான கிரந்தம். இதற்கு சாமானியமான ஒரு வியாக்கியானம் இல்லை. வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை சுவாமி அருளிய வியாக்கியானம் என்ன, அவருடைய திருக்குமாரர் பரம கார்மிகரான நாயனாராச்சான் பிள்ளை வியாக்கியானம் என்ன, ஸ்ரீ வேதாந்த தேசிகன் வியாக்கியானம் என்ன, இப்படி 3 வியாக்கியானங்கள் இந்த ஸ்லோகத்துக்கு சதுஸ்லோகத்துக்கு ரொம்ப பிரசித்தியா இருக்கு. சாமானியமான அர்த்தங்கள் இல்லை, வேத வேதாந்தங்களிலே சொல்லப்பட்ட அர்த்தங்கள். அப்பேற்பட்ட இந்த ஸ்ரீ சூத்திகளை வாசிக்கணும். 3 ஸ்லோகத்தை வாசிச்சிட்டோம். அதற்குண்டான வியாக்கியான பந்திகளை நாமும் வாசிக்கணும். அதன் மூலியமா ஒரு அனுசந்தானம் பண்ணணும்னு இது கோஷ்டியாருடைய நியமனம், விருப்பம். அப்படி அந்த கோஷ்டியாருடைய நியமனத்திற்கும் விருப்பத்திற்கும் அனுகுணமாக நாமும் இன்று அந்த பெரிய பிராட்டியாருடைய புருஷகாரத்திலே எம்பெருமானுடைய கிருபையாலும் ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய கிருபையாலும் இந்த சதுஸ்லோகி அதற்குண்டான வியாக்கியானங்கள், இது ஒரு வியாக்கியான பாராயணம் போல நாமும் அந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் வாசித்து அனுபவிக்கலாம். அதற்கு எம்பெருமானாருடைய திருவடிவாரத்திலே பிரார்த்தித்து நாம் தொடங்குவோம். அற்புதமான இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை நமக்கு அருளியவர் ஸ்ரீ ஆளவந்தார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு பெருமை என்னன்னா, இந்த ஆச்சாரிய பரம்பரை லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு சொல்றோம். இப்படி அந்த திருமாமகள் கேள்வனான அந்த லக்ஷ்மிநாதனையே பிரதமாச்சாரியனாக கொண்டு இந்த ஆச்சாரிய வம்சமானது இன்று வரை வந்து கொண்டிருக்கிறது. அஸ்மதாச்சாரிய பரியந்தாம்னு ஒவ்வொருத்தரும் நாம சொல்றோம். ஆக ஆச்சாரியன் தொடக்கமாக லக்ஷ்மிநாதன் பரியந்தம், லக்ஷ்மிநாதன் தொடக்கமாக அஸ்மதாச்சாரியன் பரியந்தமா இப்பேற்பட்ட இந்த ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிய பரம்பரை, குரு பரம்பரை. இந்த ஆச்சாரிய பரம்பரை, இந்த குரு பரம்பரை தான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் வளர்ந்து பல்கி பெருகி தலைத்து ஓங்குவதற்கு காரணமாக இருந்தார்கள். அப்படி இந்த ஆழ்வார்களுடைய சம்பிரதாயம், பரம வைதிகர்கள் ஆழ்வார்கள், பரம வைதிகர்கள் ஆச்சாரியர்கள், அவர்களுடைய சம்பிரதாயம். அப்பேற்பட்ட இந்த சம்பிரதாயத்தை விளக்கமுறை செய்வதற்காக, அப்பேற்பட்ட இந்த சம்பிரதாயத்தை கட்டி காத்து இந்த சம்பிரதாய அர்த்த விசேஷங்களை எல்லாம் நாமும் அனுபவிக்கும்படி மிக எளிமையாக நமக்கு தந்துருளக்கூடிய அந்த ஆச்சாரியர்கள் இந்த தரிசனத்தை மேலும் மேலும் பிரகாசிக்க வைத்தார்கள். அப்படி வந்த ஆச்சாரிய வம்சத்திலே ஸ்ரீமன் நாதமுனிகள், இவர் மணக்கால் நம்பி காலத்திலே வாழ்ந்தவர். ஸ்ரீ ஆளவந்தார், இந்த கிரந்தத்தோட கர்த்தா ஸ்ரீ ஆளவந்தார். அந்த ஆளவந்தார் ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய திருக்குமாரரான ஈஸ்வர பட்டாழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுவாமியினுடைய ஒரு திருக்குமாரர்.
அவருக்கு ஸ்ரீ ஆளவந்தார் ஆளவந்தார் என்று வைணவ உலகம் போற்றி கொண்டாடிய அந்த மகான் அந்த ஸ்ரீமன் நாதமுனியினுடைய பிரார்த்தனையாலே அவருடைய திருக்குமாரரான ஈஸ்வர பட்ட ஆழ்வாருக்கு ஆடி மாதத்திலே உத்திராட நட்சத்திரத்திலே உத்தராஷாட நட்சத்திரத்திலே ஓர் ஆண்மகவு வந்து அவர் பிறந்தது. அப்பேற்பட்ட அந்த ஆண்மகவு அதற்கு அந்த ஆண்மகவுக்கு யமுனை துறைவன் என்று பெயரிட்டார்கள். ஏனென்றால் ஸ்ரீமன் நாதமுனிகள் வடதேசத்து யாத்திரை சென்ற அளவிலே அந்த யமுனை கரையிலே நிற்கின்ற காலத்துல யமுனை கரைக்கே என்னை உயிர்த்திடுமின் என்று போதை பிராட்டி பாடியதை திருவுள்ளம் கொண்டு அந்த யமுனையிலே தீர்த்தமாடி அந்த யமுனை கரையிலே அவர் அந்த யமுனையை அனுபவித்தபடி அந்த பாசுரங்களை எல்லாம் மனதிலே அசை போட்டபடி அந்த யமுனை கரையிலே வீற்றிருந்த சமயத்துல அவருக்கு இந்த செய்தி வந்தது. உமக்கு ஒரு பேரன் பிறந்துள்ளான். ஈஸ்வர பட்டாழ்வாருக்கு ஒரு ஆண்மகவு ஒன்று அவதாரம் செய்தது என்று செய்தி அவருக்கு வந்தது. இது யமுனை துறையா இருக்கு. வந்த செய்தி அதுவும் ஒரு ஆண்மகவு, ஒரு ஆண் குழந்தை பிறந்ததாக செய்தி வந்திருக்கிறது. அதனால யமுனை துறைவன் அவரே பின்னாளிலே யமுனாச்சாரியர் என்று ஆனார். அப்பேற்பட்ட யமுனை துறைவன் என்று அவருடைய திருநாமமாக ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய திருவுள்ளத்திலே பட்டது. அதையே அந்த திருநாமமே அவருக்கு பிரசித்தி ஆயிற்று. அப்பேற்பட்ட யமுனை துறைவன் அந்த யமுனை துறைவருக்கு உரிய சிறப்புகள் எல்லாம் உரிய பருவங்கள் நடந்தேறின. அதுக்கு உண்டான பருவங்கள்ல அந்த குழந்தைக்கு ஜாதகர்மம், நாமகரணம், அன்னப்பிராசனம் அப்படின்னு அந்த கர்மங்கள்லாம் தொடங்கி அதற்கு மேலாக அவருக்கு பிரம்மோபதேசம் இப்படியாக அந்த ஆளவந்தார் என்கிற யமுனை துறைவர் அத்தியனம் செய்ய புறப்பட்டார். அவர் அதிமேதாவியாக விளங்கினார். நமது ஆச்சாரிய வம்சத்துல மேதாவிலாசத்துக்கு குறைவில்லை. ஏனென்றால் பெரிய பெருமாள் அருளாலே, பிராட்டியினுடைய அருளாலே, அந்த ஆழ்வார்களோட அருளாலே இந்த வம்சம் தலை தோங்கிய வம்சம்தான் நமது ஆச்சாரிய குரு பரம்பரை. அப்பேற்பட்ட பரம்பரையில வந்த யமுனை துறைவரும் கல்வி பயின்று வருங்கால் அவருடைய திருத்தகப்பனார் திருநாட்டுக்கு எழுந்தருளினார். அதனால அந்த யமுனை துறைவருக்கே இப்போது முழு பொறுப்பும் வந்து சேர்ந்தது. அப்பேற்பட்ட அந்த யமுனை துறைவர் அவருடைய அவதார ஸ்தலம் வீரநாராயணபுரம். அதில் இருந்து கொண்டு பாஷ்ய பட்டர்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியத்துல சாஸ்திரங்களை எல்லாம் கற்று வந்தார். அந்த ஆளு வந்தார். அப்பேற்பட்ட அந்த சாஸ்திரங்களை அவர் கற்றுக்கொண்டு வருகையிலே அக்காலத்திலே ஆக்கி ஆழ்வான்னு ஒரு சோழ நாட்டு அரசவை புலவன். அந்த புலவன் எல்லா புலவர்களையும் தம்முடைய வாதத்தாலே வென்று பண்டிதர்களையும் வித்வான்களையும் புலவர்களையும் கவிகளையும் எல்லோரையுமே தம்முடைய வாதத்தாலே வென்று அவர்களிடம் கப்பம் வசூலித்துக் கொண்டிருந்தான். அப்படி அந்த ஆக்கியாழ்வான், அந்த ஆக்கியாழ்வானுக்கு இந்த மகாபாஷ்ய பட்டர் பற்றி அறிந்து கொண்டு அவருக்கு ஒரு ஓலையை அனுப்பி வைத்தான். அந்த ஆக்கியாழ்வான் கொடுத்து அனுப்பிய ஓலையை மகாபாஷ்ய பட்டர் அதை அவர் வாசித்தார். அவருடைய மனது நொறுங்கி விட்டது. அவருடைய உள்ளம் துடித்தது. அவருடைய திருக்கண்களிலிருந்து கண்ணீர் வருது. ஆச்சாரியனுடைய திருக்கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது. உடனே பார்த்தார் யமுனை துறைவர், உள்ளம் துடித்தார். ஓலையை பிடுங்கி கிழித்து எறிந்தார். உடனே அந்த செய்தியெல்லாம் அந்த ஓலையை கொண்டு வந்த அந்த சேவகன் மூலமாக ஆக்கி ஆழ்வானுக்கு சென்றது. மகாபாஷ்ய பட்டரிடம் பாடம் பயிலும் அந்த மாணவன் வெறும் கவியா, சாஸ்திரம் வல்லவனா என்பதை அறிந்து வா, நமது ஓலையை கிழித்து போட்டு விட்டானே என்று மீண்டும் சேவகனை அனுப்பி வைத்தான் ஆக்கி ஆழ்வான். சேகவன் யமுனை துறையிடம் வந்தான். ஆக்கி ஆழ்வான் கூறியவற்றை கூறினான். அதற்கு யமுனை துறைவன், அவர் ஒரு பாலகன், அவருக்கு 10 வயசு 12 வயசு பாலகன். அவர் சொன்னாராம், யாம் வெறும் கவியும் அல்லோம்,
வெறும் சாஸ்திரம் பயில்பவரும் அல்லோம், பாதிட வருகின்ற மத யானையின் செருக்கை அடைக்க வல்ல சிங்கம் என்று அறிவீராக அப்படின்னு பொருள்படும்படி ஒரு ஸ்லோகத்தை எழுதி அந்த ஸ்லோகத்தை அந்த சேகவன் கையில கொடுத்து அனுப்பிச்சிட்டார். அந்த ஓலையை வாங்கி அந்த ஸ்லோகத்தை படிச்ச உடனே ஆக்கியாழ்வான் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். அந்த வியப்பு மேலிட்டு கொண்டு சரி என்று சோழமன்னவன் சோழமன்னனுடைய பல்லக்கு ஒன்றை அனுப்பி யமுனை துறை வரை அழைத்து வருமாறு ஆணையிட்டான். சரி, நாம இவரோடையே வாதத்தை வச்சுப்போம்னு சொல்லி சோழமன்னனுக்கும் விஷயத்தை தெரிவித்து ஒரு பல்லக்கு ஒன்றை அனுப்பி யமுனை துறை வரை அழைத்து வருமாறு ஆணையிட்டான். இந்த ஆக்கி ஆழ்வான் அவன் சோழ அரசனுடைய அவை புலவன். யமுனை துறைவரும் பயப்படல, ஏன்னா அப்பேற்பட்ட ஆச்சாரிய பரம்பரை. நமது ஆச்சாரியர்கள் ஒவ்வொருத்தருமே பெரிய சீயம் போல வலிமிக்க சீயமாக விளங்கியவர்கள், ஒரு சிங்கம் போன்று விளங்கியவர்கள். அவரும் அந்த பல்லக்கில் ஏறி அரண்மனையை நோக்கி சென்றார். அரசனை கண்டார். அரசவை போடன் வாதம் செய்ய தயாரான்னு கேட்டார் அரசன். நல்ல நடுவர் இருந்தால் வாதம் செய்ய தயார் என்று யமுனை துறைவர் பதிலளித்தார். சரி என்று வாதப்போர் தொடங்கியது. இப்படி அந்த யமுனை துறைவன் பல்லக்கிலிருந்து இறங்கினார். இறங்கி அந்த அரசவையை பார்க்கிறார். சரி, இன்றைக்கு ஒரு சிறுவன் வருகிறான், ஒரு பாலகன் வருகிறான், அவையில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று அன்று ராணியும் எழுந்திருந்தார் அவைக்கு. அந்த ஆள வந்தார். இந்த யமுனை துறைவனாகிய அந்த சிறுவன் இறங்கி வந்து இறங்குகின்ற அழகையும் அவர் நடக்கின்ற நடையும் பார்த்து அந்த ராணி சொன்னாலாம், இவர் கண்டிப்பாக ஜெயித்து விடுவார். இவரை சிறுவனாக பாலகனாக எண்ண வேண்டாம். இவருடைய முக தேஜஸை பார்க்கின்ற காலத்திலே இவர்தான் வெற்றி பெறுவார் என்று தெரிகிறது என்று ராஜாவிடம் சொன்னாராம். எப்படி வாமன அவதாரத்திலே அந்த அற்புதமான அந்த குள்ள வாமனனாக ஒரு குரலனாக குரல் வடிவம் எடுத்துக்கொண்டு வந்தான் எம்பெருமான். இவன் என்ன கேட்டாலும் கொடுக்கணும், இந்த பிள்ளையை பார்க்கின்ற காலத்துல என் உள்ளத்தை கொள்ளை கொண்டவன் என்று மகாபலி சக்கரவர்த்தியோட அந்த ராணி சொன்னார் போல இங்க அந்த சோழ தேசத்து ராஜாவோட ராணி சொல்றான், அவன் என்ன கேட்டாலும் கொடுக்கணும். இந்த ஆக்கி ஆழ்வான ஜெயிச்சவனுக்கு தேசத்துல பாதி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன், தேசத்தையே இவருக்கு கொடுக்கலாமே அப்படின்னு அந்த யமுனை துறைவருடைய அந்த முக தேஜஸையும் நடை உடை பாவனையும் பார்த்து ஆனந்தப்பட்டார் அந்த மகாராணி. இப்போது அரசவை ஆரம்பமாயிற்று. ஆக்கி ஆழ்வானும் வந்தாயிற்று. இனி வாதப்போர் தொடங்க வேண்டும். இப்படி இந்த ராணியும் அந்த அரசனும் பேசிக்கொண்டார்கள். நான் அந்த யமுனை துறைவன் என்கிற சிறுவன் தான் இந்த வாதிலே ஜெயிக்க போறான்னு சொல்லியிருக்கேன், நீங்க ஆக்கி ஆழ்வான்னு சொல்றேன். நான் சொன்ன மாதிரி நடந்தா இந்த தேசத்துல பாதி அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். சரின்னு அந்த மன்னவனும் வாக்குறுதி கொடுத்துட்டான். வாதப்போர் தொடங்கியது. ஆக்கி ஆழ்வான் யமுனை துறைவரை நோக்கி பேசுறார். நீர் அன்று என்பதை நான் ஆம் என்பேன், நீர் ஆம் என்பதை நான் அன்று என்பேன். அதாவது நீர் எதை உண்டுன்னு சொல்றீரோ அதையெல்லாம் இல்லைன்னு மறுப்பேன், நீர் எதை இல்லைன்னு சொல்றீரோ அதெல்லாம் உண்டு என்று நான் நிரூபிப்பேன் என்று சொன்னான். உடனே பார்த்தார் யமுனை துறைவர், சரி இவருக்கு சாஸ்திர மரியாதையை முன்னிட்டு கொண்டு வாதாட வேண்டாம், சாமானிய வழக்கிலே அவரிடம் கேள்வியை கேட்கலாம் என்று நான் கேள்வி கேட்கட்டுமான்னு கேட்டார். சரி கேளும்ட்டார் ஆக்கி ஆழ்வார். அவ்வளவு மமதை, அகங்காரம், மமகாரம், இப்படி 3 கேள்விகளை கேட்டார். தொன்மாதா ந வந்தியா, உன் தாயார் மலடி அல்லல், ராஜா சார்வபௌமகா, இம்மன்னவன் பூமண்டலம் முழுவதும் ஆள்பவன், ராஜபத்னி பதிவிரதா, இவ்வரசி கற்புடையவள். தொன்மாதா ந வந்தியா, உன் தாயார் மலடி அல்லங்கிற அவ மலடின்னு நிரூபிக்கணும். ராஜா சார்வபௌமகா, இம்மன்னன் பூமண்டலம் முழுவதும் ஆள்பவன். இல்ல அந்த ராஜாக்கு சார்வபௌமத்துவம் இல்லை, அவனுக்கு ராஜ்யத்துவம் இல்லைன்னு நிரூபிக்கணும். ராஜபத்னி பதிவிரதா, இவ்வரசி
அந்த அரசி கற்புடையவள்னு சொல்றார். ஆனா அவள் கற்புடையவள் அல்லன்னு இவர் சொல்லணும். இப்படி இந்த 3 செய்திகளை கேட்கிறார். இது ஒரு 3 கேள்வியா இருக்கு. நிபந்தனைப்படி ஆக்கியாழ்வான் இவர் உண்டுன்னு சொல்றதை மறுக்கணும். இவர் மறுத்து சொன்னதை உண்டுன்னு நிரூபிக்கணும். அவரால முடியல. தன் தன்னை பெற்ற தாயாரை மழடி என்று சொல்லவோ, இந்த ராஜா சார்வபௌமன் அல்ல என்று சொல்லவோ, இவ்வரசி கற்புடையவள் அல்ல என்று சொல்லவோ ஆக்கியாழ்வானுக்கு மறுக்க தெரியவில்லை, மறுக்க முடியவில்லை. இதை மறுக்க முடியுமா என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டே வெட்கி தலை கொண்டான். வெட்கி தலைகுனிந்து நின்றான். தன் தாய் மலடிதான் என்று மறுத்தால் இந்த அவையிலுள்ளோர் நகைப்பர்கள். பூமண்டலம் முழுவதும் ஆளும் இந்த மன்னனை ஆள்பவன் அல்ல என்று சொன்னால் அந்த மன்னனுடைய சீற்றத்துக்கு ஆளாக நேரிடும். இவ்வரசி கற்புடையவள் அல்ல என்று மறுத்தால் என்ன கதியாகும்? அவ மேல வீட்டிருக்கா அரசி, பட்டத்து ராணி, அவளை கற்புடையவள் அல்ல என்று சொன்னால் என்ன கதி நேரிடும்? பார்த்தான் ஆக்கியாழ்வான், தலை குனிந்து நின்றான். இந்த 3 கேள்விகளையுமே யமுனை துறைவரே பதில் அளிக்கும்படி அரசன் வேண்டினான். அவைப்புறவர்களும் வேண்டினார்கள். உடனே வாதப்போர் தொடங்கியது. இப்படி எல்லா போரிலும் அவன் வென்றான். இந்த கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் வெட்கி தலைகுனிந்து நின்றார். ஏன் அந்த 3 கேள்விக்கு அவராலே பதிலளிக்க முடியவில்லை? தன் தாயாரை மலடி என்று மறுக்க முடியவில்லையே. அதனாலே பின்னர் சாஸ்திரங்களிலும் வாதப்போர் நடந்தது. இது 3ஐயும் மறுத்து சொல்லணும் இல்லையா? என்றும் அந்த சாஸ்திரங்களிலும் வாதப்போர் நடந்தது. ஆனால் இந்த 3 கேள்விகளுக்கும் சமாதானம் சொல்லும்படி யமுனை துறவனை பிரார்த்தித்தார்கள். நீரே சமாதானம் சொல்லணும் இந்த 3 கேள்விக்கு. அதாவது ஒரு மரம் தோப்பாகாது, தனிமரம் தோப்பாகாது என்று நாம் சொல்கிறோம். அதே போல இந்த அவைப்புலவன், இந்த ஆக்கியாழ்வான், அவன் ஒரே புத்திரன்தான், ஏக புத்திரனா இருக்கான். ஆக தனிமரம் தோப்பாகாது. ஆக ஒரு பிள்ளை பெற்றவளும் இந்த தனிமரம் தோப்பாகாது என்கிற அந்த நியாயத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு பிள்ளை பெற்ற இவர் தாயால் மலடி அப்படின்னு சமாதானம் சொன்னார். இந்த ராஜா இந்த பூமண்டலத்தை எல்லாம் ஆள்கிறான். அப்படி ஆளுகின்ற சமயத்துல இந்த அரசனுக்கு இந்த மக்கள் அவனுடைய பிரஜைகள் செய்யக்கூடிய பாப புண்ணியங்களிலே இந்த ராஜனுக்கு பங்கு உண்டு. அதனால இந்த ராஜா பூமண்டலத்துக்கே ராஜாவாக இருந்தாலும் அவனுடைய பிரஜைகள் செய்யக்கூடிய பாபத்திலே அவனுக்கு பங்கு இருக்கிறது. மேலும் இந்த மன்னவன் தன்னுடைய காரியங்களை எல்லாம் ஒரு போகிதரை வைத்துக்கொண்டு செய்கிறான். அந்த ராஜாவுக்கு பதில் அந்த போகிதர் தான் சில கர்மாக்களை செய்கிறார்கள். தனியாக சுதந்திரமாக ஒரு கர்மாவை கூட இந்த ராஜனால் செய்ய முடியாது. அதனாலே இந்த ராஜா சார்வபௌமன் அல்லன். இந்த ராஜ பத்னி பதிவிரதா இல்லைன்னு மறுக்கணும். இந்த சத்திரிய குலத்துல ராஜாக்கள் தேசம் விட்டு போய் திருமணம் செய்து கொள்வது அல்ல. விவாகம் மந்திரிமார்களை படத்திரவை அனுப்புவார்கள். அந்த தளபதிகள் அந்த ராணியை கொண்டு வந்து விவாகம் இங்கே நடைபெறும். அதற்கு முன்பாக உண்டான சடங்குகள் எல்லாம் அந்த அரசினுடைய தேசத்திலே நடைபெறும். அப்படி நடக்கின்ற காலத்துல அந்த அரசிக்கு அதற்கு முன்னால சாஸ்திர ரீதியாக அந்த அந்த அரசியானவள் அந்த மந்திர ரீதியாக 2-3 தேவதைகளுக்கு அவள் பத்தினியாக இருக்கிறாள். 4ஆவதாகத்தான் இந்த ராஜாவை மணந்து கொள்கிறாள். மந்திரபூர்வமாக அவள் 3 பேருக்கு பத்தினி ஆகிறாள். அதனால் இவள் கற்புடையவள் அல்ல. இது சாஸ்திர ரீதியா சொல்லப்பட்ட விஷயம், மந்திர ரீதியா சொல்லப்பட்ட விஷயம். இருந்தாலும் இந்த நியாயத்தை எடுத்துக்கொண்டு இவள் கற்புடையவள் அல்ல என்று இந்த 3 செய்திகளுக்கும் இந்த 3 கேள்விகளுக்கும் சமாதானம் சொன்னார். சொன்ன உடனே அப்படி ஒரு மகிழ்ச்சி.
அந்த முதியவரான அந்த ஆக்கை ஆழ்வான் யமுனைத்துறையிடம் மன்னிப்பு கேட்டார். தோற்றவர் அந்த இதுல என்ன கட்டளை இடப்பட்டது? யாரு தோற்கிறார்களோ அவர்கள் மற்றவரை சுமந்து செல்ல வேண்டும். வெற்றி பெற்ற யமுனைத்துறைவருக்கு பாதி அரசு, தோற்றவர்கள் அவர்களுக்கு பணி செய்ய வேண்டும், எல்லா கைங்கரியத்தையும் அவர்களுக்கு செய்ய வேண்டும். ஆனால் ஆக்கி ஆழ்வானை அவமானப்படுத்த யமுனைத்துறையர் விரும்பவில்லையாம். அதனால நீர் எனக்கு ஒன்றும் பணி செய்ய வேண்டாம், எமது ஆச்சாரியருக்கு நீர் பட்டோலை அனுப்பி வைத்தேன், அது அவருடைய திருவுள்ளத்தை புண்படுத்தியது. அதனால நாம் உமக்கு என்னுடைய ஆச்சாரிய வைபவத்தை உணர்த்த வந்தோமே ஒழிய இந்த பாதி தேசத்திற்காகவோ உம்மை போன்ற ஒரு மகா வித்வானை அடக்கி ஆள்வதற்காகவோ அல்ல, அந்த எண்ணம் நம்மிடம் துளியும் இல்லை என்று சொன்னார். சொன்ன உடனே இப்பேற்பட்ட உயர்ந்த குணத்தை பார்த்துட்டு அந்த அரசமாதேவி, அவருடைய திருநாமம் திருவரங்கத்து அம்மையார், அந்த அம்மையார் நேர அந்த அரசை விட்டு நேர கீழே இறங்கி வந்து, ஆசனத்தை விட்டு சிம்மாசனத்தை விட்டு கீழே இறங்கி வந்து இந்த பாலகனை எடுத்து அணைச்சுண்டு, என்னை ஆள வந்தீரோ, என்னை ஆள வந்தீரோ, இப்படி குணத்தால எங்களை நீர் ஆள வந்தீர், ஞானத்தாலே எங்களை ஆள வந்தீர், இப்படி எல்லா முறைகளிலுமே சிறப்பான நீர் எங்களை ஆள வந்தீரோ, ஆள வந்தார் ஆள வந்தார்னு சிறப்பாக ஒரு திருநாமத்தை வழங்கினார். அதனால அன்று தொடக்கமாக இந்த யமுனைத்துறைவரை விட்டு பிரிய மனசில்லை. அதனால யமுனைத்துறைவரை ஆள வந்தாராக அந்த அரசமாதேவி திருவரங்கத்து அம்மையாரே அவர் வைத்துக் கொண்டார். அப்படி அந்த யமுனைத்துறைவருக்கு பாதி தேசமும் கிடைத்தது. இப்படி அவர் ஒரு தேசத்துக்கு ராஜாவா இருக்கார். பின்பு அவருக்கு விவாகமும் ஆகிவிட்டது. அரச போகங்களோட வாழ்க்கை நடத்தி கொண்டு வந்தார். அப்பேற்பட்ட அவருக்கு சொட்டை நம்பிகள், தெய்வத்துக்கு அரச நம்பி, பிள்ளை அரச நம்பி, திருவரங்க பெருமாள் அரையர்னு சொல்லக்கூடிய அந்த பெயர்களை கொண்ட நன்மக்கள் வாய்த்தனர். ஆக யமுனைத்துறைவருக்கு சொட்டை நம்பின்னு ஒரு குமாரர், தெய்வத்துக்கு அரசு நம்பின்னு ஒரு குமாரர், பிள்ளை அரசு நம்பின்னு ஒரு குமாரர், திருவரங்க பெருமாள் அரையர்னு ஒரு குமாரர், இப்படி இந்த 4 குமாரர்கள். இப்போ யமுனைத்துறைவர் சம்பிரதாயத்துக்கு வரணும், அவரை திருவரங்கம் அழைத்து வந்து அந்த ஸ்ரீ வைஷ்ணவ பீடத்திலே அவரை அமர வைத்து மேற்கொண்டு இந்த சம்பிரதாயத்தை வளர்த்து கொண்டு திருவரங்கனுடைய செல்வத்தையும் நிர்வாகம் செய்ய வேண்டும். இது நாதமுனிகள் தம்முடைய சிஷ்யர்களுக்கு இட்ட கட்டளை. அப்படி நாதமுனிகள் அவருக்கு பின்பு உய்யக்கொண்டார், உய்யக்கொண்டாருக்கு பின்பு மணக்கால் நம்பி. இப்போ மணக்கால் நம்பி தம்முடைய சிஷ்யரான இந்த ஆளவந்தாரை யமுனைத்துறைவரை திருத்தி பணிகொண்டு அவரை சம்பிரதாயத்துக்குன்னு ஆக்கி வைக்கணும். இப்பேற்பட்ட அவருடைய வைபவத்தை எல்லாம் கேட்டு மிகவும் மகிழ்ந்தார் மணக்கால் நம்பிகள். அப்பேற்பட்ட ஆளவந்தாரை பார்க்கணுமே, அந்த சிறு வயதிலேயே இப்பேற்பட்ட ஞானம், அவரை எல்லாம் பார்க்கணுமே என்று சொல்லி புறப்பட்டு வந்தார். மணக்கால் நம்பிகளோ மிக மிக சாதாரணமானவர். தம்முடைய ஆச்சாரியனுடைய அந்த குமாரத்திகள், அந்த கால்கள் அந்த சேரிலும் சகதிலும் நோகாதபடி தாமே படுத்திருந்து தன்மேல் அவர்கள் நடந்து செல்லும்படி தாமே ஒரு பாதையாக இருந்தவர். அதனால அவருக்கு கால் நம்பிகள். தம்முடைய ஆச்சாரியுடைய குமாரத்திகள் கால் பொழிய தன் உடம்பை கொடுத்தவர். அதனால மணக்கால் நம்பிகள்னு அவருக்கு திருநாமம். அப்பேற்பட்ட அந்த சுவாமி ஆளவந்தாரை பார்க்கணும், அடியனுக்கு கட்டளை இருக்கு, இவரை திருத்தி சம்பிரதாயத்துக்கு கொண்டு வரணுமே. இப்படி சிறு பாலகனாக இங்கு வந்து அப்போது இருந்த ஞானத்தை கொண்டு பாதி தேசத்தை வாங்கி அந்த அரசமாதேவனுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்று இன்று அரச போகங்களோடு வாழ்ந்து வருகிறார். இப்படி செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான், அது ஒரு பெரிய சம்பிரதாயம். ஆக பெரிய பெருமாள் தொடக்கமாக இந்த சம்பிரதாயத்துல எல்லோருமே இந்த ஆச்சாரியர் ஆழ்வார்களில் சிலர்
இந்த ஆச்சாரியர்கள் எல்லோருமே திருத்தி பணிகொள்ளப்பட்டவர்கள். அப்படி இந்த மணக்கால் நம்பி ஆள வந்தார காரணம்னு முயற்சி பண்றார். அந்த முயற்சி பலிக்கல. சரி, இனி ஒரு உபாயத்தை இட்டுதான் நாம் அந்த ஆள வந்தாரை காண முடியும் என்று நினைத்து அதுக்கு ஒரு உபாயத்தை அவர் தேடினார். அப்போதுதான் அவருக்கு தெரிந்தது, இந்த ஆள வந்தார் விரும்பி உண்ணும் பொருள் தூதுளை கீரைன்னு. தூதுவளைன்னு சொல்ற தூதுளை கீரை. இதை நாள்தோறும் மடைப்பள்ளிக்கு அந்த தூதுளை கீரையை கொண்டு வந்து கொடுத்தார். திடீரென்று கொடுப்பதை நிறுத்திவிட்டார். இதை தினந்தோறும் சாப்பிட்டு அந்த ருச்சியை கண்ட ஆள வந்தாருக்கு இங்கே இன்று ஏன் அந்த கீரை இல்லை என்று கேட்டார். அதற்கு அந்த தலியை செய்யும் அந்த பரிசாரகர், இன்று ஒரு முதியவர் தினந்தோறும் வந்து கீரையை கொடுப்பார், இன்று அவர் வரவில்லை என்று கூறினாராம். மீண்டும் அம்முதியவர் ஒரு முறை வந்தால் அவரை என்னிடம் அழைத்து வா என்று கட்டளை பிறப்பித்தார். ஆள வந்தார். அதே போல மணக்கால் நம்பிகள் மேலும் மேலும் தூதுவளை கீரையை கொண்டு செல்லும் பணியை மீண்டும் தொடங்கினார். ஒரு நாள் மணக்கால் நம்பி ஆளவந்தாயிடம் அந்த பரிசாரகர் அழைத்து சென்றார். ஆளவந்தாரின் தோற்றப்பொழிவை கண்ட நம்பிகள் ஆனந்தம் அடைந்தார். முதல்ல முதல்வன் இவன், ஆச்சாரியன் கடாட்சம் முக்கியம். அப்படி கடாட்சிக்கிறார் அந்த மணக்கால் நம்பிகள். உடனே ஆளவந்தார் அவரை ஆசனத்திலே அமர வைத்து, தேவரீர் எனக்கு நாள்தோறும் தூதுவளை தந்தது ஏன்? தூதுளை தந்தது ஏன்? என்னிடம் வேண்டுவது ஏதாவது இருக்கிறதா? நாம் உமக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமா என்று கேட்டாராம். உடனே சொன்னாராம் மணக்கால் நபிகள், நாம் கொடுக்க வந்தோமே அல்ல, நாம் கொடுக்க வந்தோமே அல்ல, நாம் கொள்ள வந்தோம் அல்லோம். நாம் கொடுக்க வந்திருக்கிறோம், நாம் கொள்ள வந்தவர்கள் அல்ல. இது நம்முடைய ஆச்சாரியனுடைய உயர்ந்த வாக்கு. எப்போதுமே அவர்கள் வள்ளல் பெரும்பு சிக்கல். அவர்களுக்கு கொடுத்து கொடுத்துதான் பழக்கம். அவர்கள் கொள்ள வந்தோம் அல்ல, எதுவும் உம்மிடம் எதிர்பார்த்து இதை செய்யவில்லை என்றார். உடனே பின்பு ஏன் தந்தீர்? எமக்காக நீர் ஏன் தூதுரையை சமர்ப்பித்தீர்? உம்முடைய முன்னோர்கள் தேடி வைத்த செல்வம் எம்மிடம் உள்ளது. அந்த செல்வத்தை முழுவதுமாக தங்கள் பெருமறை என்னை இங்கே வந்து போக அனுமதிக்க வேண்டும். இந்த மாதிரி உம்முடைய குரு அந்த பரம்பரா செல்வம் இருக்கு, ஒரு பெரிய பரம்பரை சம்பத்து இருக்கு. அந்த சம்பத்தை நாம் உமக்கு அளிக்கிறோம். அதுவரை நாம் இங்கே வந்து செல்ல அனுமதிக்க வேண்டும்னு கேட்கிறார் நம்பிகள். அப்படியே ஆகட்டும் என்றார் ஆளவந்தார். இப்படி நாள்தோறும் அந்த பகவத்கீதையோட நுண்பொருள் ஒன்பொருள் எல்லாத்தையும் 18 அத்தியாயங்களையும் நம்பிகள் ஆளவந்தாருக்கு உபதேசம் செய்தார். முதல்ல கீரையை கொடுத்தார், இப்ப கீதையை கொடுக்கிறார். கீரையை கொடுத்து ஆளவந்தாரை நேரில் பார்க்கும்படி ஒரு உபாயமாக அந்த கீரையை கொடுத்து இப்ப இந்த கீதையும் அவர் உபதேசம் பண்ணுகிறார். இப்படி அந்த 18 அத்தியாயம் முடிந்தது. நாம் நன்றாக அந்த தத்துவத்தை அறிந்து கொண்டோம். அந்த தத்துவத்தை, அந்த பரம்பொருளை அடைவது யாது என்று கேட்க சில ரகசியார்த்தங்களையும் ஆளவந்தாருக்கு மணக்கால் நபிகள் உபதேசித்தார். இப்படி ஞான மிகுதி ஆக 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 ஆளவந்தாருக்கு இல்லற இன்பத்துல வந்த ஈடுபாடு, இந்த தேச பரிபாலனத்துல வந்த ஈடுபாடு குறைந்து கொண்டே வந்தது. ஆக ஆச்சாரியன் கடாட்சம் கிடைச்சிருச்சுன்னா நாம அந்த விஷயாந்தரங்களை விட்டு பகவத் விஷயத்துக்கே வந்துடுறோம். கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான் என்பது போல இதர விஷயங்களிலே உள்ள விஷயங்களை, அந்த விஷய போகத்தை விட்டு இங்க பகவத் போகத்துக்கு, அந்த இறை அனுபவத்துக்கு நாமும் வருகிறோம். இப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு நாள் எனக்கு அந்த தத்துவத்தை காட்டுவீரா, நான் அந்த பரம்பொருளை சேவிக்கணுமே என்று சொல்லிக்கொண்டே வந்தார். ஒரு நாள் இதுதான் தக்க சமயம் என்று நம்பிகள் ஆளவந்தாரை அழைத்து கொண்டு திருவரங்கத்துக்கு வந்து, உமது பாட்டனாரான நாதமுனிகள் உமக்கு தேடி வைத்த பெருஞ்செல்வம் என்று பெரிய பெருமாளை காட்டினாராம். உடனே ஆளவந்தார் அந்த அரங்கத்தம்மானுடைய பேரழகிலே ஈடுபட்டு, காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டரம் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி கண்டார்
பலகாலம் பழுதாக போயினவே, நெடுங்காலமா என்னுடைய காலமெல்லாம் வீணாகி விட்டதே என்று உருகி நின்றார் ஆள வந்தார். சரி, நாம் இனிமேல் இந்த பெரிய பெருமாள் திருவடி வாரத்துல திருவரங்கத்தையே வாழ்விடமாக கொண்டு திருவாளன் திருப்பதியான இந்த திருவரங்கத்தையே நாமும் இங்கே இருந்து கொண்டு இந்த எம்பெருமானுக்கு கைங்கரியங்களை செய்து வருவோம் என்று சந்நியாசத்தை வாங்கி கொண்டார். ஆக இப்பேற்பட்ட ஆளவந்தார அந்த கீதா கீரையை கொடுத்து கீதா உபதேசம் பண்ணி அந்த கீதாச்சாரியனான அந்த எம்பெருமானையும் காட்டி கொடுத்தார் மணக்கால் நம்பிகள். இப்படி ஆளவந்தாரின் திருவடிகளையே அடைக்கலமாக கொள்ள வேணும். இப்போ சிஷ்யாக்கெல்லாம் வர ஆரம்பிச்சுட்டா ஆளவந்தார். இப்பேற்பட்ட அவருடைய வைபவத்தை பார்த்துட்டு அவருடைய பிரபாவத்தை பார்த்துட்டு பெரிய நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள், பெரிய திருமய நம்பிகள், திருமாலை ஆண்டான், திருக்கச்சி நம்பிகள், வானமாமலை ஆண்டான், தெய்வவாரி ஆண்டான் தொடக்கமாக அவருக்கு 23 சீடர்கள். அப்பேற்பட்ட அந்த ஆளவந்தாரை சரணடைந்து சாஸ்திரங்கள் பலவும் பயின்று வந்தார்கள். எல்லா சாஸ்திரங்களையும் அவர்களுக்கு கீதாபதேசம் என்ன, உபனிஷத் பாஷ்யம் உபதேசம் என்ன, திவ்ய பிரபந்தத்துக்கு அருளிச்செயலுக்கு உண்டான அர்த்தங்கள் என்ன, இப்படி வளர்ந்து கொண்டே வந்தது. இப்படி இருக்கின்ற காலத்துல மணக்கால் நம்பி, உமருக்கு நாம் அளிக்க வேண்டியதெல்லாம் அளித்து விட்டோம், இருந்தாலும் உமது பாட்டனார் ஸ்ரீமன் நாதமுனிகள் இன்னும் ஒரு ரகசியார்த்தத்தை குறுகை காவலப்பனிடத்திலே உண்டு, அங்கு சென்று கேளும் என்றார். இன்னும் ஒரு ரகசியம் உமருக்கு இருக்கு, அடியனுக்கு நியமிக்கிட்ட பணிகளை நான் நிறைவேற்றி விட்டேன். குறுகை காவலப்பனிடத்திலே உமக்கு ஒரு ரகசியத்தை உமது பாட்டனார் சொல்லி வைத்துள்ளார், அதை நீர் அவரிடம் போனால் கிடைக்கும், உமக்கு அது அங்கு சென்று கேளும். இல்ல அந்த ரகசியத்தை நீரே சொல்றீரா, தேவரீரே சொல்லலாமே? இல்லை இல்லை, அது அங்கு போனால் உமக்கு கிடைக்கும் என்று மணக்கால் நம்பி ஆளவந்தாருக்கு அந்த விஷயத்தை சொன்னார். அந்த ரகசியார்த்தத்தை குறுகாவன் அப்பனிடத்திலே மட்டுமே உமது பாட்டாளாகிய நாதமுனிகள் சொல்லி வைத்து போனார், நமக்கு அதிலே பரிச்சயம் இல்லை. அந்த ரகசியம் அறிந்தவர் குறுகை காவலப்பன். அவர் முதியவர், வயதானவர். அவையிடம் சென்று அந்த ரகசியார்த்தத்தை நீர் கேட்டுக்கொள்ளும் என்று சொன்னார். ஆளவந்தார் சரி, இதற்கு மேல் நாம் சமயத்தை தாமதப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி குறுகிய காவப்பை நோக்கி புறப்பட்டார். இதற்கு மத்தியத்தில் மணக்கால் நம்பி தாம் வந்த காரியம் நிறைவேறியது. ஆளவந்தாரை, யமுனை துறைவரான ஆளவந்தாரை திருத்தி பணி கொண்டு சம்பிரதாயத்தின பீடத்தில் அவர் அமர வச்சாச்சு, ஸ்ரீ வைஷ்ணவ பீடத்துல. இனி மேற்கொண்டு குறுகை காவப்பீடம் யோக ரகசியத்தை அவர் அறிந்து கொள்வார், அந்த ரகசியத்தை என்று சொல்லி மணக்கால் நம்பிகள் ஆச்சாரியன் திருவடி அடைந்தார். பின்னர் அந்த ஆளவந்தார் குறுகை காவலப்பிடம் செல்ல நினைத்தார். குறுகை காவலப்பர் அவருக்கு ஒரு திருமுகம் எழுதி கொடுத்தார். குறுகை காவலப்பை அவர் சந்திச்சார். அதுவே அற்புதமான சரித்திரம். குறுகை காவலப்பன் யோகத்தில் இருந்தார். அப்படி அந்த எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருந்தார். அந்த குறுகை காவலப்பன் இந்த உய்யக்கொண்டார் இருவருமே ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய சீடர்கள். இருவரையும் அழைத்தார். எம்பெருமானை ஆழ்ந்து அனுபவிக்கணும், அவனோட கலந்து பரிமாறணும். இதற்கு ஒரு சாஸ்திரம் இருக்கு, அது யோக சாஸ்திரம். அதே எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களிலே ஈடுபட்டு அந்த கல்யாண குணங்களிலே முழுமையான அனுபவம், அது பக்தி பரவசர்களான அந்த ஆழ்வார்களுடைய அருளிச்செயல். இதுல இந்த யோகத்துல உண்டான பரவசம் வேணுமா, ஆழ்வார்களுடைய அருளிச்செயல் அமைந்த அந்த கல்யாண குணங்கள்ல பரவசம் வேணுமான்னு எதை அனுபவிக்க காத்திருக்கிறீர்கள்னு கேட்டார். உடனே குறுகை காவலப்பன் அடியனுக்கு யோக சாஸ்திரம் வேணும்ட்டான். தான் மட்டும் எம்பெருமானை கலந்து பரிமாறி அனுபவிக்கக்கூடிய சாஸ்திரம் அந்த யோக சாஸ்திரம். உயர்கண்டா சொன்னாராம், பிணம் கிடக்க மனம் புணர்வாருண்டோ. இங்க ஒரு பணம் விழுந்து கிடக்கு, ஒரு துக்க வீடு, அங்கவே கல்யாணம் சாப்பாடு என்று பேச முடியுமா? அதுபோல
இந்த லோகத்தில் உள்ளாரெல்லாம் ஆத்ம நாசம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் உஜ்ஜீவனம் அடைய வேண்டும். அந்த உஜ்ஜீவனத்துக்கு ஒரே வழி இந்த ஆழ்வார்களுடைய அருளி செயல். இது சர்வாதிகாரமா இருக்கு, எல்லோருக்கும் பொதுவாக இருக்கு. அப்பேற்பட்ட அருளி செயலை அடியனுக்கு உபதேசம் பண்ணணும்னு பிரார்த்திச்சாராம். நம்மை உய்ய கொண்டீரோ என்று ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு பேரானந்தம். குருகை காவலப்பனுக்கு யோக சாஸ்திரத்தையும், உய்ய கொண்டாருக்கு அருளி செயலையும் உபதேசம் பண்ணி வைத்தார். அப்பேற்பட்ட குறுகிய காவலப்பன் அப்பனிடம் ஸ்ரீ யமுனை துயராகிய தனது பேரன் வருகின்ற காலத்துல எதை அவருக்கு உபதேசம் பண்ணணும்னு சொல்லி இந்த சாஸ்திரத்தை குறுகை காவலப்பனுக்கும் சம்பிரதாயமான அருளி செயல் ரகசியங்கள் இந்த சாஸ்திரங்களை உய்யக்கொண்டார் மூலியமா மணக்கால் நம்பி உய்யக்கொண்டாருடைய சீடர் அவர் மூலமாக இதையும் ஆள வந்தாருக்கு உபதேசம் பண்ணணும்னு நியமனம். இதுல குறுகை காவலப்பனுடைய யோகா சாஸ்திரம் மட்டும் இன்னும் அவருக்கு கிடைக்கவில்லை என்று மணக்கால் நம்பி ஆணையிட்டு அவர் திருநாட்டுக்கு எழுந்தருள குறுகை காவலப்பனை தேடி ஆள வந்தார் மட்டும் வந்து கொண்டிருக்கிறார். அங்கே குறுகை காவலப்பன் யோகத்திலே கண்ணனோடு கலந்து பரிமாறி கொண்டிருக்கிறார். சரி, நேர போய் ஆச்சாரிய முன்னால நிற்காம அவர் யோகத்துல இருக்கார், கொஞ்சம் சமயம் மாட்டுமேன்னு அவருக்கு பின்னால ஒரு குட்டி சுவர், அந்த சுவருக்கு பின்பே மறைந்து நின்றாரா ஆள வந்தார். அந்த காட்சியை திருவாய்மொழி பதிகத்துக்கு வியாக்கியானம் விட்டு வரும்பொழுது 36,000 படியில நம்மளே அற்புதமாக காட்டுகிறார். பக்கம் நோக்கறியான் என் பைந்தாமரை கண்ணன். அப்படி அந்த பைந்தாமரை கண்ணன், அந்த தாமர புஷ்பம் போற கண்ணை உடைய அந்த கட்டழகு படைத்த அந்த கண்ணன் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவிகள் தேவிமார்களை எல்லாம் தேவிமார் 16ஆம் ஆயிரவர் பார்த்திருப்ப. இப்படி எல்லா தேவியனும் பார்க்கின்ற காலத்துல ஆழ்வாரோட கலந்து பரிமாறுகிறான். அப்பேற்பட்ட அந்த கண்ணன் இன்று குறுகை காவலப்பனோட சேர்ந்து அந்த யோகத்துல எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா, இப்படி நாச்சிமார்களையும் தேவிமார்களையும் விட்டு அந்த எம்பெருமான் ஆழ்வாரோடே கலந்து பரிமாறினான் கண்ணன். பக்கம் நோக்கறியான் என் பைந்தாமரை கண்ணன். இப்படி ஸ்ரீதேவி நாச்சியாரும் பூதேவி நாச்சியாரும் திருமுலை தடத்தால் எம்பெருமானுடைய முகத்தை தடவ அந்த எம்பெருமானும் ஆழ்வாரோடு கலந்தான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் இந்த உபய நாச்சிமார்களுடைய பெரிய பிராட்டியாருடைய திருமுலை தடங்களாலே தடவினாலும் அதிலே அவனுக்கு ருச்சி இல்லாமல் இந்த குறுகை காவற்பனோடே கலந்து பரிமாறினான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுக்கு அந்த சேதனன் மேல ரொம்ப ஆசை. நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் அன்பன்கிறார். முதல்ல நமக்கு தான் அன்பன், அப்புறம்தான் பெரிய பிராட்டியாருக்கும் பூமி பிராட்டியாருக்கும் அன்பனா இருக்கான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானை வாரி அணைத்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு தேவிமார்களும். அப்படி ரெண்டு பேரையும் உதறிட்டு குறுகை காவற்பனோட கலந்து பரிமாற சமயத்துல ஆள வந்தார் அந்த குட்டிச்சோத்துக்கு பின்னாடி எட்டி பார்த்த உடனே தேவிமார்களை புறக்கணித்தது போல குறுகை காவலப்பனையும் தள்ளி அவனுடைய முதுகை கட்டி கொண்டு பின்னாலே எட்டி எட்டி பார்த்தான் இந்த கண்ணன், இந்த பைந்தாமரை கண்ணன். உடனே அவருக்கு புரிஞ்சிருத்து குறுகை காவலப்பனுக்கு, சொட்டை குலத்தவர் ஏனும் மந்தையருண்டோ. அந்த நாதமணி வம்சத்துக்கு சொட்டை குலம்னு பேரு. ரொம்ப சிரேஷ்ட வம்சம், அந்த உயர்ந்த வம்சம். அந்த வம்சத்திலேருந்து ஒருவர் வந்தாருண்டோ. ஏனென்றால் ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு அவருக்கு எம்மனா என் குலதெய்வமே. அப்பேற்பட்ட அந்த குலதெய்வம் அந்த பைந்தாமரை கண்ணன் தான். கண்ணன் தான் குலதெய்வம். அப்பேற்பட்ட அந்த கண்ணன் இந்த நாதமுனிகள் குலத்திலிருந்து ஒருவார் வந்தார் உண்டே அறியேல் அவன் அங்கே நோக்கான். பக்கம் நோக்கறியான். பக்கம் நோக்கறியாத அந்த கண்ணன் அந்த குறுகை காவப்பனுடைய அனுபவத்தையும் புறந்தள்ளி அவருடைய கழுத்தை கட்டி கொண்டு அவருக்கு முதுக்கு பின்னே தலை வைத்து அங்கே பார்த்து கொண்டிருக்கிறான். அதை யோகத்துல பார்க்கிறார் குறுகை காவலப்பன். சரி, சொட்டை குலத்தவர் விவரேனும் வந்தேர் உண்டு. நாதமுனிகள் வம்சத்திலிருந்து ஒருத்தர் வந்தாத்தான் இந்த பைந்தாமரை கண்ணனும் பக்கம் நோக்க அறியாத அந்த பைந்தாமரை கண்ணன் அந்த இடத்திலே தனது நோக்கத்தை செலுத்துகின்றான்.
உடனே நாயந்தேன் நாயந்தேன், அடியேன் அடியேன்னு சொல்லி ஆள வந்தார். குறுகிய காவலப்பன் முன்பு வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து அவரை சேவித்தார். குறுகிய காவலப்பனும் ஸ்ரீமன் நாதமுனிகள் திருப்பேரானார்னு சொல்லி வாரி அழைத்து கொண்டு இந்த யோக ரகசியத்தை உமருக்கு நாம் உபதேசம் பண்றோம். அடுத்த தைப்பூசத்தன்று வருமாறு ஒரு ஸ்ரீமுகம் ஒரு ஓலையில எழுதி கொடுத்து விட்டார். இது அடுத்த தைப்பூசத்தை வந்து வருமாறுன்னு கொடுத்து விட்டுட்டார். தைக்கு முன்பாக மார்கழி உற்சவம். அந்த மார்கழி உற்சவம் வந்தது. அங்க திருவரங்க பெருமாள் அறையர் தொடக்கமான அறையர்கள் அந்த திருவாய்மொழி பாசனத்தை தாளத்தோடு இசைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இசைத்து கொண்டிருக்கின்ற காலத்துல நடமினோ நாமும் உமக்கு அறிய சொன்னோம் என்று அந்த அனந்தபுரத்து பதிகம், அந்த பதிகத்தை சேவித்து கொண்டே நடமினோ என்று தாளத்தை தட்டினார்கள். சரி, ஆழ்வார் நமக்குத்தான் உத்தரவு போடுகிறார் நினைத்து அதையே நியமனமாக கொண்டு தமது சீடர்களோட புறப்படுகிறார் அனந்தபுரத்தை நோக்கி. அத்தியன உற்சவம் முடிஞ்சது. நேர அனந்தபுரத்துக்கு போயிட்டார், ஆள வந்தார். இங்கே ஒரு தைப்பூச திருநாள்னு அதுல எழுதியிருக்கு. அந்த ஓலையில ஓலை பத்திரமாக இருக்கிறது. அதோட புறப்பட்டு சென்றார்கள். உடனே திருவனந்தபுரம் சென்றார். அங்கு சென்ற பின்பு ஒரு நாள் ஞாபகம் வருது. உடனே அந்த ஓலையை எடுத்து பார்த்தாராம். அன்றுதான் தைப்பூசம், மகர புஷ்யம், தை மாதம் பூச நட்சத்திரம் அன்று. உடனே நினைத்தாராம், ஒரு புஷ்ப விமானம் இருந்தால் அதனை பெற்றுக்கொண்டு நேராக புறப்பட்டு சென்று விடலாமே, திருவரங்கத்துக்கு சென்று விடலாமே என்று நினைத்தார். ஆனால் அந்த காலமும் தப்பி போயிற்று. குறுகிய காவலப்பன் ஆச்சாரியன் திருவடி அடைந்தார். அதனால அந்த அந்த யோக சாஸ்திரம் குறுகிய காவலப்பனோட போயிடுத்து அந்த உபதேசம். பின்புள்ளார் நமக்கு எல்லோருக்குமே அந்த அந்த அருளிச்செயல் அனுபவம், ரகசிய திரயத்தோட அனுபவம் தான் நமக்கு கிடைத்தது. அப்பேற்பட்ட இந்த வைணவ தரிசனத்துக்குன்னு 5 ஆச்சாரியர்களை ஏற்படுத்தி கொடுத்தவர் இந்த ஆளவந்தார். அப்பேற்பட்ட அந்த ஆளவந்தார் அவருக்கு அமைந்த திருநாமங்கள் யமுனை துறைவர்னு திருநாமம், யாமுனாச்சாரியர்னு திருநாமம், பாதிமத்தேப சிம்மேந்திரன்னு திருநாமம். இப்பேற்பட்ட அந்த யமுனை துறைவர் ஆளவந்தாருக்கு நேரே ஆச்சாரியனாக இல்லாட்டாலும் ஏகலவ்யன் போலே எம்பெருமானார் ஆளவந்தாருக்கு ஏகலவ்யன் போலே இந்த 5 நம்பிகள், இதை தவிர பல சிஷ்யர்கள் இருந்தாலும் இந்த 5 நம்பிகளிடமும் 5 விஷயங்களை கொடுத்து இதை இறையாழ்வாருக்கு கொண்டு சேர்க்கும்படி, ராமானுஷருக்கு கொண்டும் சேர்க்கும்படி நியமித்து திருநாடு அலங்கரித்தார். அப்படி இந்த சதுஸ்லோகியோட கிரந்தகர்த்தா ஆளவந்தார். அவருடைய சரித்திரம் இது. அவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன? ஸ்தோத்திர ரத்னம், ஸ்தோத்திரங்களுக்குள்ளே ரத்னம் போன்றது ஸ்தோத்திர ரத்னம், சித்தித்ரயம், அகண்ட மாயாவாத கண்டனம், ஸ்ரீ கீதாசார சங்கிரகம், கீதார்த்த சங்கிரகம் அவர் பண்ணியிருக்கார், சதுஸ்லோகி, இப்படியான சில ஸ்லோகங்கள், சில கிரந்தங்கள். அப்பேற்பட்ட அந்த கிரந்தங்களுக்குள்ள இந்த சதுஸ்லோகி முக்கியமான கிரந்தமா இருக்கு. இந்த சதுஸ்லோகிக்கு பல சிறப்புகள் உண்டு. என்னைக்குமே நம்ம முதல்ல பெருமையை தெரிஞ்சுக்கணும். ஒரு கிரந்தம்னு எடுத்துட்டா கர்த்திரு வைலட்சண்யம், பிரதிபாத்திய வைலட்சண்யம், அப்புறம் கிரந்த வைலட்சண்யம்னு 3 இருக்கு. முதல்ல இந்த கிரந்த கர்த்தா யாரு, அவர் சரித்திரத்தை தண்டா தெரிஞ்சுக்கணும். கிரந்தத்துல நிலைநாட்டப்பட்ட உறுதி செய்யப்பட்ட கருத்துக்கள் என்ன, அது பிரதிபாத்திய வைலட்சண்யம். அப்புறம் இந்த கிரந்தத்தின் மூலியமா இந்த கிரந்தத்துக்கு விஷயம் ஆறு, அது வக்திரு வைலட்சண்யம், கிரந்த வைலட்சண்யம். இப்படியாக 3 சிறப்புகள். இப்போ இந்த கிரந்தத்துக்குடைய கர்த்தா யாரு, நமக்காக இந்த சதுஸ்லோகி அருளி செய்தவர் ஆளவந்தார். அவருடைய சரித்திரத்தை சுருக்கமா பார்த்துட்டோம். இனி இந்த கிரந்தத்துல பிரதிபாத்தியம் செய்யப்பட்ட, கிரந்தத்துல நிலைநாட்ட பெற்ற உறுதி செய்யப்பட்ட கருத்துக்கள் என்ன? சதுஸ்லோகின்னு பேர் இருக்கு.
4 ஸ்லோகங்கள்னு பேர். ஸ்ரீமத் பாகவத சதுஸ்லோகி, ஸ்ரீராமாயண சதுஸ்லோகி, மண்டோதரி சதுஸ்லோகி, ஸ்ரீராமாயணத்துல உண்டான சதுஸ்லோகி, பாரத சதுஸ்லோகி, ராமானுஜ சதுஸ்லோகி, கோதா சதுஸ்லோகி, இப்படி சதுஸ்லோகிகள் நிறைய இருக்கு. இந்த சதுஸ்லோகிக்கு என்ன விஷயம்? இதற்கு பேரே ஆளவந்தார் சதுஸ்லோகி. இவர் ஸ்தோத்திரத்தனங்கிற கந்தத்தை கொடுத்தார். அதுல 65 ஸ்லோகங்கள் இருக்கு. அந்த 65 ஸ்லோகமுமே எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை சொல்லக்கூடியது. இந்த சதுஸ்லோகியில 4 ஸ்லோகங்கள் முத்து பதித்தார் போலே 4 ரத்னங்கள். அதற்காக இதற்கு சதுஸ்லோகி அப்படின்னு பேரு. சரி, இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட விஷயம் என்ன? இந்த எம்பெருமானுக்கு, சர்வேஸ்வரனான எம்பெருமானுக்கு சரீரமாய் விசேஷனமாய் அவனுடைய சொரூபத்தை நிரூபித்து கொடுப்பவளாய் விளங்குகிறாள் இந்த பிராட்டி. ஆக பிராட்டியை பத்தி நிறைய சம்சயம் வந்தது. யார் இந்த மகாலட்சுமி? இந்த மகாலட்சுமி இந்திர பத்னியா, பிரம்மனுடைய பத்னியா, சிவனுக்கு பத்னியா, இது பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்றமே இந்த 3 பேருக்கும் சேர்ந்து பத்னியா? இது போன்று பல சந்தேகங்கள், பல கருத்துகள் இந்த பெரிய பிராட்டியாரை பத்தி வெளிவந்தன. இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். பெரிய பிராட்டியார் யாருன்னு சொல்லணும். ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் யாருன்னு சொல்லணும். அந்த ஸ்ரீரங்க நாச்சியார் யாருன்னு சொல்லணும். அந்த பெரிய பிராட்டியாரை பற்றின ஒரு மெய்மை பொருளை, ஒரு மெய்ப்பொருளை உலகத்தார் அறியும்படி செய்ய வேண்டும். தம் தம் மதத்துக்கு, தர்சனத்துக்கு அனுகூலமாக இந்த மகாலட்சுமியை எல்லோரும் சொல்லுகிறார்கள். ஆனால் இவள் யாருக்கு பத்தினி? யாருடைய ஸ்வரூப ரூப குண விபூதி ஐஸ்வர்யங்கள் எல்லாம் இவளுக்கும் உண்டோ? இப்படி இந்த விஷயங்களை எல்லாம் இந்த 4 ஸ்லோகங்கள்ல நாம் சொல்ல வேண்டும் என்பது ஆளவந்தாருடைய திருவுள்ள கருத்து. இப்படி எம்பெருமானை சொல்லுகின்ற காலத்துல அந்த பிராட்டியையும் சேர்த்துதான் சொல்ல வேண்டும். இப்படி பிராட்டிக்காக ஒரு தனி பிரபந்தம் இல்லை. பிராட்டியை சொல்லக்கூடிய தனி பிரபந்தம் இல்லை. ஒருவேளை மகாலட்சுமி அஷ்டகம் அது போன்ற பல கிரந்தங்கள் இருக்கலாம். அதெல்லாம் எல்லோருக்குமான பொதுவான கிரந்தங்கள். பெரிய பிராட்டியனுடைய வைபவத்தை சொல்ல வந்தது ஸ்ரீராமாயணம். அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீராமாயணம் 24,000 ஸ்லோகமா இருக்கு. அந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை எல்லாம், பெரிய பிராட்டியாருக்கு அமைந்த வைபவத்தை எல்லாம் ஸ்ரீஹி என்ற சப்தத்திலே, என்ற ஓர் அக்ஷரத்திலே அடக்கி வைத்தார்கள். அந்த ஸ்ரீஹி என்கிற அந்த ஒரு எழுத்துக்குள்ளே அந்தர்கதமா பல அர்த்தங்கள் இருக்கு. அதனால 24,000 ஸ்லோகங்களை அறிந்து தெரிந்து கொள்வது அது ரொம்ப விஸ்தாரமா இருக்கு. ஸ்ரீஹிங்கிறது ரொம்ப சுருக்கமா இருக்கு. ரொம்ப பெருசாவும் இல்லாம ரொம்ப சின்னதாகவும் இல்லாம சதுஸ்லோகின்னு 4 ஸ்லோகங்கள். இது இது பிராட்டிக்காக அமைந்த ஒரு தனி பிரபந்தம். பல அஷ்டகங்கள் இருக்கலாம், லக்ஷ்மி ஸ்தோத்திரங்கள் இருக்கலாம், லக்ஷ்மி சகஸ்ரநாமம் இருக்கலாம். அதுல எல்லாம் சம்பிரதாய கருத்துக்கள் இருக்காது. பிராட்டியை ஒரு தேவதையாகத்தான் கொண்டாடுவார்கள். இது முழுக்க முழுக்க சாஸ்திரார்த்தம், முழுக்க முழுக்க சம்பிரதாய அர்த்தமா இருக்கு இந்த சதுஸ்லோகி. இப்படி இந்த மகாலட்சுமியை பற்றிய பல கேள்விகள், அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறார் இந்த 4 ஸ்லோகங்களாலே ஸ்ரீ ஆளவந்தார். இந்த பிராட்டியினுடைய ஸ்வரூப சுபாவங்களை எல்லாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த 4 ஸ்லோகங்கள். இந்த 4 ஸ்லோகங்களை அடிவொற்றியே எம்பெருமானாரும் சரணாகதி கத்தியத்துல அந்த எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் 3 கத்தியங்கள்ல விரிவாக சொன்னார். அதுல முதல் கத்தியம் சரணாகதி கத்தியம். அந்த முதல் கத்தியத்துல முதல் சூழ்நிலையில பிராட்டினுடைய பெருமைகளை சுருக்கமா சொன்னார். பின்னால ஸ்ரீவல்லபான்னு சொன்னார். பின்னால முதல்ல பிராட்டினுடைய பெருமையை சுருக்கமா சொன்னார். ஆக அந்த
சரணாகதி கத்தியம் அவர் சாதிக்கின்ற காலத்துல அந்த பிராட்டியுடைய பெருமைக்காகவே முதல் சூரனையே அமைத்தார். அதற்கு முன்னோடியாக இருந்தது அவர் ஸ்ரீராமாயண காலக்ஷேபத்தை பெரிய தேவனமையிடம் அதிகரித்தது இந்த ஆளவந்தார் காட்டிய வழி. பின்பு அவருடைய சிஷியரான கூரத்தாழ்வார் அவர் ஸ்ரீவைகுண்டஸ்தவம், அதிமானுஷஸ்தவம், சுந்தரபாகுஸ்தவம், வரதராஜஸ்தவம்னு இந்த 4 ஸ்தவங்கள்ல 100 ஸ்லோகம், 102 ஸ்லோகம் எல்லாமே 100க்கு மேல உண்டான ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி சொல்லி அந்த எம்பெருமானை அனுபவித்தார். ஆக 100 ஸ்லோகம், 150 ஸ்லோகம், எப்படி ஸ்தோத்திரத்துல 65 ஸ்லோகம் எம்பெருமானுக்கு. ஒருத்தர் பெருமைய நிறைய ஸ்லோகங்கள்ல சொல்லி புரிய வைக்கிறத விட சுருக்கமா சொல்லி புரிய வைக்கிறது தான் ரொம்ப ஏத்தம். அதே போல இந்த ஸ்ரீஸ்தவம், இந்த 4 ஸ்தவம் தவிர அந்த ஸ்ரீஸ்தவத்துல அந்த பிராட்டியுடைய பெருமையை 11 ஸ்லோகத்துல வெளியிட்டார் ஸ்ரீ கூரத்தாழ்வான். அதே போல அவருடைய திருக்குமாரர் ஸ்ரீ பராசர பட்டர், அவர் பெரிய பெருமாள் திருவரங்கநாதன் ஸ்ரீ ரங்கராஜனுக்கு பூர்வ சதகம், உத்தர சதகம், இது ரெண்டிலையுமே 200 ஸ்லோகங்களுக்கு மேல இருக்கு. இப்படி எம்பெருமானுடைய பெருமையை மிக விரிவாக அருளி செய்து ஸ்ரீகுண ரத்ன கோஷங்கிற அந்த பிரபந்தத்துல பராசர பட்டர் 61 ஸ்லோகங்கள்ல பிராட்டினுடைய அந்த குணங்களான ரத்தன குவியல எல்லோரும் அறியும்படி செய்தார். இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு எதிர்த்தட்டாக பரமசிவனாரையும் அந்த சக்தி தேவியும் அந்த சாக்தம், சைவம் என்ன சாக்தம் என்ன, இப்படி இந்த 2 மதங்கள் தோன்றியது போல நான் பெரியவனா நீ பெரியவனா என்று அந்த சைவர் அவர்கள் பரமசிவனா இருக்கும், இந்த சாக்த மதமானது அந்த சக்தி தேவிக்கும் உண்டான பெருமைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தனர். இப்படி இந்த இருவருக்கும் கீழ்பட்டவர்கள் தான் இவர்கள் என்று சக்தி அந்த சாப்தத்துல சொல்லப்பட்ட அந்த சக்தி தேவிக்கு அதிக பெருமை என்று சொல்லி வந்தார்கள். இவர்களுக்கு அந்த உண்மை பொருளை உணர வைக்க வேண்டும். அதனால ஸ்தோத்திரத்தனம், சிவனை காட்டிலும் சிவனும் ஒரு ஜீவன், அந்த சிவனுக்கும் அந்தர்யாமியாக ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறான் அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் அங்க ஸ்தோத்திரத்தனம். அதே பெருமையை சொல்ல வந்ததுதான் இங்க ஸ்ரீ ரங்கராஜ, இது ஸ்ரீரங்க கத்தியம். அதே பெருமையை சொல்ல வந்ததுதான் இந்த வரதராஜஸ்தவம். அப்படி எம்பெருமான் பெருமையை சொல்ல வந்ததுதான் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம். இது எல்லாமே உபனிஷத்து வாக்கியங்கள், வேத வேதாந்த வாக்கியங்களை கொண்டு ஸ்ரீமன் நாராயணன் தான் பரம்பொருள் என்று நிரூபித்தார்கள் இந்த ஆச்சாரிய பெருமக்கள். அதே போல சரஸ்வதி இருந்தாலும் அந்த சக்தி தேவி இருந்தாலும் இந்த இருவருமே பெரிய பிராட்டியாருக்கு கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த மகாலட்சுமி தாயார், பெரிய பிராட்டியார், பெருந்தேவி தாயார், அப்பேற்பட்ட அந்த தாயாருடைய பெருமைகளை எல்லாம் 4 ஸ்லோகங்களை வெளியிட்டார் ஸ்ரீ ஆளவந்தார். அப்பேற்பட்ட அந்த பெரிய பிராட்டியாருக்கு என்று அவருடைய ஸ்வரூப ஸ்வபாவங்களை எல்லாம் சொல்லும்படி முதல் சூர்ணியை அமைத்தார் பகவத் ராமானுஜர் சேனாகதி கத்தியத்தில். அதே பெரிய பிராட்டியாருடைய அந்த சாக்த மதத்திலே சொல்லப்பட்ட அந்த விஷயங்களுக்கெல்லாம் மறுப்பாக இந்த லோகம் முழுக்க அந்த எப்படி எம்பெருமானுக்கு எம்பெருமான் சேஷியா இருக்கிறானோ, சர்வசேஷி எம்பெருமான், அதே போல பெரிய பிராட்டியாரும் சேஷியாக இருக்கிறாள் என்கிற உண்மை பொருளை வேத வேதாந்தங்கள் வழி 11 ஸ்லோகத்துல ஸ்ரீஸ்தவத்துல ஸ்ரீ கூரத்தாழ்வான் காண்பித்து கொடுத்தார். அதே போல அவருடைய திருக்குமாரர் ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல 61 ஸ்லோகங்களை இந்த பிராட்டினுடைய பெருமைகளை எல்லாம் அள்ளி செய்தார். ஆக இந்த பிராட்டி பெருமைக்கென்று பிற்பாடு வந்த இந்த தேசியன் அள்ளி செய்த ஸ்ரீஸ்துதி முதலான பல ஸ்துதிகள், இந்த ஸ்துதி நூல்களுக்கு எல்லாவற்றுக்குமே முன்னோடியாக அடித்தளமாக இருப்பது இந்த ஆளவந்தார் சதுஸ்லோகி
அதனால இந்த பிராட்டி எம்பெருமானுக்கு துல்லியமானவள் அல்லது அவனை விட பெரியவள் அப்படின்னு இந்த சாக்த மதம் தோன்றிவிடக்கூடாது. எம்பெருமானுக்கு அவள் அடிமைப்பட்டுதான் இருக்கா. அந்த எம்பெருமானுக்கு அவ துல்லியமா இருந்தாலும் அவ விஷ்ணு பத்தினியா இருக்கா. இது போன்ற பல விஷயங்களை அந்த சாக்தர்களுக்கும் பதில் சொல்லும் விதமாக இந்த 4 ஸ்லோகங்கள் மேற்கொண்டு வந்த ஸ்ரீஸ்தவம், ஸ்ரீகுத ரத்ன கோஷம், ஸ்ரீஸ்துதி, இந்த மாதிரி பிரபந்தங்கள் பிற புற புறச்சமைகளுக்கு பதில் சொல்லும்படி அமைந்தன. அப்பேற்பட்ட இந்த சதுஸ்லோகிக்கு பெரியவாச்சான் பிள்ளையின் திருக்குமாரன் நாயனாராச்சான் பிள்ளையினுடைய மணிப்பிரபா இடையில் அமைந்த மிகப்பெரிய வியாக்கியானம். இதே சதுஸ்லோகிக்கு பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம். சில பேர் அந்த பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம், பெரியவாச்சான் பிள்ளை குமாரர் தனி வியாக்கியானம். அதே போல சம்ஸ்கிருதத்துல வடமொழியில ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகனுடைய சதுஸ்லோகி பாஷ்யம், நாம அதையும் அனுபவிக்க போறோம். பெரியவாச்சான் பிள்ளை அவருடைய வியாக்கியானத்தை அனுபவிக்க போறோம். மணிப்பிரபா நடையில விரிவானதொரு வியாக்கியானம் பெரியவாச்சான் பிள்ளையுடைய குமாரர் நயனாராச்சான் பிள்ளை. அதே போல ஸ்ரீ வேதாந்த தேசிகன் நிகமாந்த மகாதேசிகனுடைய வியாக்கியானம் சம்ஸ்கிருதம், அந்த பாஷையத்தினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு, அதையும் நாம அனுபவிக்க போறோம். இப்படி இந்த வேதாச்சாரியர்களும் வேதாந்தாச்சாரியர்களும் சேர்ந்து இந்த ஆளவந்தாருடைய சதுஸ்லோகி அதுல சொல்லப்பட்ட பிராட்டியுடைய பெருமைகள் எல்லாம் விவரிக்கப்பட்டுள்ளது. அப்பேற்பட்ட அந்த விவரணத்துக்கு சுருக்கமாக ஒரு ஒரு முன்னுரையை நாம் அனுபவிக்கலாம். கல்யாண குணங்கள் நிறைந்தவள் பிராட்டி, இது ஒரு விஷயம். புருஷோத்தமனான அந்த எம்பெருமான் இந்த பிராட்டிக்கு மிக பிரியமான பர்த்தாவாக கணவனாக இருக்கிறான். இந்த நாகங்களுக்கு அரசனான இந்த ஆதிசேஷன் எம்பெருமானுக்கு எப்படி படுக்கையாக இருக்கிறதோ அதே போல பிராட்டிக்கும் ஆசனமாக இருக்கிறது. எப்படி அந்த கருட வாகனத்துவம், சேஷசாயித்துவம், கருட வாகனத்துவம் இரண்டுமே பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணுக்கு அமைந்த தனிப்பட்ட அடையாளங்கள். அந்த இரண்டுமே அந்த இருவருமே நித்திய சூரிகள். இந்த இரண்டுமே எம்பெருமானுக்கும் வாகனமா இருக்கு, பிராட்டிக்கும் வாகனமா இருக்கு. சேஷ வாகனத்துல எம்பெருமானோட பிராட்டியும் போறார். பெரிய திருவடி அந்த கருட வாகனத்துல எம்பெருமானோட பிராட்டியும் போறார். இப்படி இருக்கு. இதே போல இந்த பெரிய பிராட்டியாருக்கு பிரமனும் சிவனும் தம் மனைவிமார்களோட தம் தம் தேவிகளோட வந்து கைங்கரியம் செய்கிறார்கள். இப்பேற்பட்ட அந்த பெரிய பிராட்டிக்கு ஸ்ரீஹி என்கிற திருநாமம். இந்த லோகத்திற்கெல்லாம் ஒரே ஈஸ்வரி தான். அந்த ஈஸ்வரி சுவாமியான எம்பெருமானுக்கு பிரிய மகிழ்ச்சியா இருக்கா. அவ ரொம்ப கருணையோட இருக்கா. கருணையில ஒரு கல்பக வள்ளியாவ இருக்கா. இப்பேற்பட்ட இந்த பெருமை அந்த ஈஸ்வரனே அந்த பிராட்டியினுடைய அந்த கருணையை நினைத்து வியந்து நிற்கிறான். அப்பேற்பட்ட அந்த பிராட்டியினுடைய கடாட்சம் இந்த மூ உலகுக்கு மட்டுமல்ல, எம்பெருமானும் அதனை விரும்புகிறான். இப்படி பிராட்டினுடைய வைபவத்தை எல்லாம் இந்த 4 ஸ்லோகங்களாலே விவரித்து சொல்லுகிறார் ஆளவந்தார். எப்படி புருஷ சூக்தத்திலே ஸ்ரீஷ்சதே லட்சுமிஷ்ச பத்னியவு, பரமபுருஷனான உனக்கு பூமி தேவியும் லக்ஷ்மி தேவியும் பத்தினிகள் என்று உபனிஷத்து ஓதிற்று. அஸ்யேஷானா ஜெகதோ விஷ்ணு பத்னி அப்படி நீலா சுக்தத்துல சொல்லித்து. ஆக விஷ்ணுவுக்கு
பத்னியா இருக்கையினாலேயே இவளும் ஈஸ்வரியாக இருக்கிறாள். இது போன்ற நிறைய வேத வியாக்கியங்கள். இப்படி இவருடைய பெருமைகளை எல்லாம் இந்த 4 ஸ்லோகத்திலே அனுபவித்திருக்கிறார் ஆளவந்தார். இந்த பிராட்டி விஷயத்திலே இவள் ஜீவ வகுப்பை சேர்ந்தவளா? பிரமனும் சிவனும் ஓர் ஆத்மா, நம்மை போன்ற ஒரு ஆத்மா, அவர்களும் ஜீவர்கள்னு சொல்லியாச்சு. வேத வேதாந்தத்தை கொண்டு ஸ்தோத்திரத்தினம் முதலான கிரந்தங்கள்ல பூர்வாச்சாரியர்கள் நிரூபித்து காட்டினார்கள். இருந்தாலும் இந்த பிராட்டி எந்த வர்க்கத்துக்கு கீழே வரா? அவ ஜீவ வகுப்பை சேர்ந்தவளா, ஈஸ்வர வகுப்பை சேர்ந்தவளா? இது போன்ற பல சர்ச்சைகள் ஆளவந்தார் காலம் தொட்டு மணவாளமாமிகள் காலம் இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கலாம். இப்படி இந்த மகாலட்சுமி நிலை என்ன? இது போன்ற பல சர்ச்சைகள் அந்த பூர்வாச்சாரியர் காலத்திலேயே உண்டாயிருக்கு. அதனால இவள் சொரூபத்திலே அணுவாய் இருப்பவள், இவள் ஜீவ வகுப்பை சேர்ந்தவர் என்று திருவுள்ளம் பற்றி இருக்கிறார் எங்களால் வாங்குற ஆச்சாரியர். பெரியவாச்சான் பிள்ளை பரந்த ரகசியத்திலும், நாயனாராச்சான் பிள்ளை சதுஸ்லோகி வியாக்கியானத்திலும் இவ்வண்ணமே அருளி செய்துள்ளனர். ஆக இந்த பிராட்டியானவள் ஸ்வரூபத்தில் அணுவாக இருக்கிறாள். எம்பெருமான் விபுவாக இருக்கிறான். எம்பெருமான் தன்னுடைய சுபாவத்தாலே முழுக்க பரவி இருக்கிறான். பிராட்டி தன் சக்தியாலே முழுக்க பரவி இருக்கிறான். ஆக பூர்வாச்சாரியர்கள் திருவுள்ள கருத்துப்படி இந்த பிராட்டியானவள் ஜீவகோடியிலே இருக்கிறாள். இவள் ஜீவகோடியில இருந்தாலும் ஜீவர்களாகிய நமக்கு அவள் ஒரு சேஷி, அவள் ஈஸ்வரியாக இருக்கிறாள். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். எம்பெருமானுக்கு கீழதான் பிராட்டி. பிராட்டிக்கு புருஷகார பூதையா இருக்கா. ஜெகத் காரணத்துவத்துல, சிருஷ்டியில, மோட்ச பிரதத்துவத்துல இவளுக்கு சீபார்சி செய்யக்கூடிய நிலைமை, புருஷகாரம் பண்ணக்கூடிய நிலைமை உண்டே தவிர எம்பெருமான் தான் உலகங்களை சிருஷ்டிக்கிறான், எம்பெருமான் தான் உலகங்களை காக்கிறான், அந்த எம்பெருமான் தான் மோட்சத்தை அளிக்கிறான். இந்த 3 விஷயத்திலும் பிராட்டிக்கு அன்வயம் உண்டு. ஆனால் எம்பெருமான் தான் நேரே ஜெகத்காரணமா இருக்கான். எம்பெருமான் தான் நேரே மோட்ச பிரதத்துவமா இருக்கான். இதை எண்ணிறந்த வேத சாஸ்திரங்கள், அந்த வியாக்கியானங்களை எல்லாம் நாம் பார்த்து அறிந்து கொள்ளலாம். அதனால லோகத்திற்கு ஒரே சேஷி, ஒரே ஈஸ்வரன் எம்பெருமான் தான். இதுதான் இந்த சம்பிரதாயத்தோட அர்த்தம்னு பெரியவாச்சான் பிள்ளையும் காட்டியுள்ளார், நாயனாராச்சான் பிள்ளையும் காட்டியுள்ளார். சில வித்தியாசங்கள், சில சர்ச்சைகள் உண்டு, சில முரண்பாடுகள் உண்டு. நாம அதுக்குள்ள போக வேண்டாம். அதை பேசி, அதை அனுபவிச்சு, அந்த தத்துவத்தை புரிஞ்சக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த புத்தி சக்தி போராது. அந்த வியாக்கியானங்களை நாமளும் ஒரு தடவை வாசிப்போம். பூர்வாச்சாரிகள் நமக்காக கொடுத்துட்டு போன அந்த ஸ்ரீசூத்திகள், அதை நாமும் வாசிக்க வேண்டும். அதை நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால இதுக்கு அமைந்த அந்த வியாக்கியானங்கள், அந்த வியாக்கியானங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள், இதையெல்லாம் நாம் அடுத்த உபன்யாசத்துல அனுபவிக்கலாம். அந்த சதுஸ்லோகி வியாக்கியானம், பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம், அதற்கு புத்தூர் சுவாமியோட விவரணம், நாயனாராச்சான் பிள்ளை வியாக்கியானம், இந்த 2 வியாக்கியானங்களும் நமக்கு கிடைத்துள்ளன. அதை உங்களுக்கு பிடிஎஃப்ல அனுப்பிச்சு வச்சிருக்கோம். வியாக்கியான பந்தி வாசிக்கிற காலத்துல எல்லாரும் அந்த பிடிஎஃப் அதை நாம் சேர்ந்து வாசிக்கும் பொழுது சில அர்த்த விசேஷங்கள் மனசுல பதியும். இது வெறுமன கதை இல்லை. இது இந்த சதுஷ்டோகில சொல்லப்பட்ட விஷயம் எதுவுமே கதை சொல்ல வரல. இது இருப்பதெல்லாம் முழுக்க கருத்து. அது சாஸ்திரார்த்தமா இருக்கு, சம்பிரதாயர்த்தமா இருக்கு. அப்பேற்பட்ட அந்த கருத்துக்களைத்தான் இந்த வியாக்கியானங்களிலே
பூர்வாச்சாரியர்கள் நமக்காக பொன்னேட்டிலே பதித்துள்ளார்கள். அப்பேற்பட்ட இந்த கிரந்தம், இந்த கிரந்தத்துக்கு அமைந்த விஷயத்தை பார்த்துட்டோம். இந்த கிரந்த கர்த்தாவுடைய ஸ்ரீ ஆளவந்தாருடைய அவருடைய சரித்திரத்தையும் சுருக்கமா பார்த்துட்டோம். இனி அடுத்த உபன்யாசத்துல இப்படி அந்த கிரந்தத்துக்கு உண்டான முகவுரை அவதாரிகைன்னு சொல்றோம், பிரவேசம்னு சொல்றோம். பிரவேசம்னு சொன்னா இது கிரந்தத்துக்கும் ஒரு பிரவேசம், நமக்கும் ஒரு பிரவேசம். அவதாரியேன்னு சொன்னா கிரந்தத்தோட அவதார ஆரம்பம், நமக்கு அது ஒரு முன்னுரையா இருக்கு, ஒரு முகவுரையா இருக்கு. அப்பேற்பட்ட அந்த அவதாரிகை அது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்துல சேர்ந்து அனுபவிக்கலாம். இன்றைக்கு இந்த கர்த்திர வைலட்சண்யம், பிரதிபாத்திய வைலட்சண்யம் ரெண்டையும் சுருக்கமா பார்த்துட்டோம். அடுத்த உபன்யாசத்துல நாமும் கிரந்தத்தை அனுபவிக்க தொடங்கலாம். பெரியவாச்சான் பிள்ளை திருவிழித்தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடி, நயனாராச்சான் பிள்ளை திருவிழித்தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடி முதல்ல ஒரு வியாக்கியான கிரந்தத்தை அனுபவிக்க போறோம். வியாக்கியான பங்கியை வாசிச்சு அதற்குண்டான அர்த்தங்களை சொல்லணும். அந்த அர்த்தங்கள் உங்கள் மனதிலே பதியும்படி நன்றாக எடுத்துரைக்க வேண்டும். அதனால யதாமதி, யதாசக்தி, யதா அவகாசம் இந்த வியாக்கியான பங்கியை வாசிச்சு அடியேன் அர்த்தத்தை சொல்றேன். இதே போல அடுத்த உபன்யாசத்துக்கு எல்லாருமா வந்து இந்த சதுஸ்லோகி உபன்யாசத்தை எல்லாருமா சேர்ந்துதான் தலை கட்டி கொடுக்கணும். இப்படி பாகவதோத்தவர்கள், அந்த பாகவதோத்தவர்கள் ஆகிய நம்மை இந்த பூர்வாச்சாரர்கள் காட்டிய பாதையிலே நடக்கும்படி செய்த அந்த எம்பெருமானார், அந்த ஆழ்வார்கள், பிராட்டிமார், எம்பெருமான் ஆகியோடைய திருவிழித்தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடி இன்னைக்கு இந்த அளவுல நிறுத்தி, நாளை நமக்கு இந்த சதுஷ்டோகி ஸ்தோத்திர கிரந்தத்தோட பிரவேசம். இன்று போல் நாளையும் வந்து சத்தை பெறலாம்னு பிரார்த்தித்து அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.